ரசுல்லா ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஜுப்புல் ஹசன்ல இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசுல்லா, அது என்ன ஜுப்புல் ஹசன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசுல்லா சொல்கிறாங்க, அது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடை. அந்த ஓடைக்கு நரகமே பாதுகாப்பு தேடுமா, அந்த ஓடைக்கு நரகமே பயப்படுமா, அவ்வளோ வேதனை மிக்க ஒரு ஓடை. அந்த ஓடையில் யாருக்கு வேதனை அளிக்கப்படும்னு ரசுல்லா சொல்கிறாங்கன்னா, யார் தன்னுடைய செயலை பிறர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறாரோ, அது குரான் ஊதுறதா இருக்கட்டும், நம்ம குரான் ஊதுறது மற்றவங்க பார்க்கணும், நம்மளை நல்லா நினைக்கணும், நம்ம மீது நல்ல அபிப்பிராயம் கொள்ளணுன்ற மாதிரி நம்முடைய செயல்களாக இருக்கட்டும், குரான் ஊதுறதா இருக்கட்டும், தர்மம் செய்கிறதா இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் அடுத்தவங்க பார்க்கணும், நம்மளை மெச்சு பேசணும், நம்மளை பெருமைப்படுத்தணுன்ற மாதிரியான எண்ணத்தில் செஞ்சோன்னா அவங்களுக்கு தான் இந்த ஜுப்புல் ஹசன்லேருந்து வேதனை அளிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், யா அல்லாஹ் எனக்கே தெரியாமல் என்னுடைய செயல்கள் அடுத்தவங்க பார்க்குறதுக்காக நான் செஞ்சிடக்கூடாது, ஜுப்புல் ஹசனிலிருந்து என்னை பாதுகாத்துரு, என்னுடைய செயல்கள் என்னை நரகத்தை நோக்கி கொண்டுட்டு போயிடக்கூடாதுன்றத அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் துஆ செஞ்சுட்டே இருப்போம். அல்லாஹுடைய கருணையால் வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.